அன்பில்லாம போயிட்டேன்னா ஒரு மிஷின் மேல தான் செயல்பட தொடங்குவாங்க. இப்ப ஆக்களை கொள்றதுக்கோ இந்த ஆக்களை சூடுறதுக்கோ ஏன்னா அவைகிட்ட அந்த அன்பு இருக்கிறபடினால்தான் எங்களோட பின்னோர்கள் எங்களோட ஸ்ரீலங்காவிலோ இல்லை இது கேட்க எல்லாம் அந்த 100 வருஷத்துக்கு முதல் 200 வருஷத்துக்கு முதல்லாம் அந்த அந்த அது கட்டமைப்பா வந்து கொண்டு இருந்தது. இப்போ கொஞ்சமா அந்த அன்பின் தன்மைகள் மாறிக்கொண்டு போய்க்க இந்த மனிதனுக்கு பேரழிவு தான் வரப்போகுது. பேரழிவு ஏன்னா அது 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 அதை இப்போ கொஞ்சம் பேராவது அந்த அன்பை கொண்டு நாங்கள் அதை ஒரு வட்டத்தை நாங்கள் எங்களுக்கு போடணும். ஒரு வட்டத்துக்கு இருந்தால் தான் அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் எல்லாருக்கும். மாதிரி அன்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாமல் செய்யலாது. அது முக்கிய ஆயுதம். அன்பு இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாழ்க்கை முறைகள் பிரச்சனை நிறைய 99% ஆட்கள் அவர் டிப்ரெஷனா தான் போய் கொண்டிருக்கிறார். மன உளைச்சல். அப்ப வெளியில பார்த்தா தெரியாது உங்களுக்கு 199% ஆட்களை வெளியில பார்த்தா தெரியாது. நல்லா இருப்பவன் நல்லா வேலைக்கு போவேன். ஆனா அவைகளுக்கு அந்த டிப்ரெஷன் வந்துட்டு இருக்கு. மன உளைச்சல். அன்பு இருக்கிறது தெரியாம இருக்கு. உண்மையான அன்பும் இருக்கு, பொய் அன்பும் இருக்கும். எங்க ஆபத்து இருக்கு, எங்க உண்மையான நன்மை இருக்குன்றதை தெரியாம வாழ்ந்து இருக்கு. என்ன காரணம்னா இந்த உலகம் அப்படியே ஒருதலையும் நம்பிக்கை இல்லாம போகுது. ஏன்னா பொய்கள் வந்து கொண்டு இருக்கீங்க, ஒருதலையும் நம்பிக்கை இல்லாம போகுது. அதான் உள்ள பிரச்சனை. எப்படி நம்புறது நம்பாதது இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இப்ப நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு கெடுதல் செய்வீங்கன்னா அந்த கெடுதல் நீங்க அவருக்கு செய்யல, உங்களுக்கு செய்வீங்க. விளங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செய்தாலும் அதுவும் உங்களுக்கு தான் நீங்க செய்வீங்க. விளங்க. அதான் அந்த உங்களை பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்லி எங்களை கூப்பிடணும். எங்களை நாட்டை பொறுத்தவரை உங்களை பார்க்க ஆசையா இருக்குமாமா, உங்களை பார்ப்போம். ஆனா இங்கே முடிக்கிறது தான் கூப்பிடுவோம். நான் பிரதான் தெரிஞ்சேன். அப்ப அதுக்கு நான் ஆசைப்படுறேன். மருமகன் கூப்பிடுறான்னு என்னுடைய சொத்துக்காக அங்க என்ன முடிக்கிறது திட்டம் போடணும். அப்ப அப்படி ஒரு அன்பு அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். இங்க இருக்கின்றது தெரியாம இருக்கு. அப்படியே ஒரு நிலமா போய்கொண்டிருக்கிற கல்வி காலத்துல அப்படி சில இடங்கள்ல போயிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க மெயினா நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்டா, நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். நாங்க இந்த வாழ்க்கையில வந்தது இந்த நிமிஷம். உதாரணத்துக்கு இப்ப நேற்றைய நேரத்தை நீங்க எத்தனை பில்லியன் கொடுத்தாலும் எடுக்க முடியாது. எத்தனை பில்லியன் இந்த உலகத்துல இருக்க அத்தனை காசை கொட்டினா கூடி நேற்று போன ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்காது. கொடுத்து நீங்க விலைக்கு வேண்டியதான். என்ன போனதுதான். அப்ப அந்த டைம் இவ்வளவு பில்லியன் நீங்க கொடுத்தா கூட உங்களால அந்த நேரத்தை நேற்று நடந்த நேரத்தை எடுக்க முடியாது. அப்படியான நேரத்தை நீங்க இவ்வளவுக்கு வேஸ்ட் ஆக்குறீங்க. இந்த பிரச்சனைகள் அவன் பிரச்சனை ஏன்னா வாழ்க்கை ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதமா இந்த வாழ்க்கையை தந்துதான் அனுப்பியிருக்க. நீங்களும் கொண்டாட வேணும், வாழ்க்கையை நடனமாட வேணும். வாழ்க்கையை கொண்டாடி அன்பா இருந்து சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியா இருந்து அப்படி போனால்தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சது பிரயோசனமான வாழ்க்கையா இருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் இந்த வாழ்க்கையை மற்றவன் கணக்கு போடுறது, மற்றவன் ஈவோ அவனை வச்சு இவனை வச்சு நீங்க சந்தோஷத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். மற்றவனுக்கு நீங்க வச்சிடக்கூடாது. உங்களுக்கு மற்றவன் பிரச்சனை, மற்றவன் இதுகள் அதுகள் உண்டு. நீங்க ஒரு மனுஷனை நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா தான் நீங்க தனியே போதும். நீ என்ன காரணம் ஒரு லைட் எரிஞ்சதுன்னா அந்த பிரகாசம் எல்லா இடம் போகும். அது மாதிரி நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் பரவி கொண்டு போகும். அப்படி நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா அந்த துக்கமும் அப்படியே உங்களோட குடும்பத்துக்கு பரவும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா சந்தோஷமும் அப்படியே பரவும். எல்லாம் ஒரு விந்த காரியத்தான். எந்த கட்டத்திலையும் அந்த பெருமதியான அந்த அன்பை விட்டு தவறக்கூடாது. வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எங்க அன்பினால் என்று யாழ்ப்பத்தை அடைந்து மிஸ்டர் கவா அப்படி அழகாக சொல்றாரு. எங்க இப்ப அந்த அன்புன்றதான் அவருடைய தேர்வு. அன்பான ஆளுக்கு அடிப்படைக்கு அதை தாங்கிக் கொள்ளாது. அவர் தாங்கிக் கொள்ளாத நிமித்தத்தான் அவர் அன்பை இல்லை என்றது. அவர் அன்பை நோக்கி தான் பயணிச்சவர். என் அன்பு இருந்தபடினால்தான் அவர் பார்க்கணுன்ற ஆசையில போனவர். அப்படி ஒரு ஆக்கள் அவைகளுக்கு திருப்பி செய்ய அந்த மன வருத்தம் அவருக்கு வரும். அதனால அந்த ஆதங்கத்துல அவர் சொல்லியிருக்காங்க. அவருக்கு அன்பை பற்றி நல்லா தெரியும். அன்பு எவ்வளவு இருக்கான அன்புடைய தாக்கங்கள் இப்படி இருக்கும். அது அறியாமை, அவருடைய அறியாமையால அவர் அப்படி செய்யறாரு. அதை நீங்க பெருசா எடுக்கக்கூடாது. எல்லா புத்தி உள்ளால் அப்படி செய்ய மாட்டார். ஒரு அறிவுள்ளால் அப்படி செய்ய மாட்டார். எந்த அன்பின் மகிமை தெரிஞ்ச ஆக்கள் மற்றாக்கள் மாற்ற மாட்டாங்க.
ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏமாத்த மாட்டார். ஒரு பெருமதியான ஒரு ஆளை அப்படி ஒரு ஏமாத்தி அப்படி செய்ய வேண்டாம். அவருக்கு புத்தி குறைவன்றதை தான் நீங்க யோசிக்கணும். என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறது அன்புன்றது அழகான விஷயம். அழகு அது கண்டு தெரியாது, ஆனால் அதை கற்பனை பண்ணி பார்த்தா அது சரியான ஒரு அழகு இருக்காது, நல்ல ஒரு உருவம் அது. அது பார்த்தாவே கண்கொள்ளா காட்சி. அதை நான் கண்டு கொண்டேன்னா அதில் எதுவும் மாற்றம் அடைகிறது எங்களுக்கு பெரிய ஒரு கவலை உண்டாது. கற்பனையில் உலகத்தில் போய் அந்த அந்த காட்சியை நாங்கள் பார்த்துட்டோம், அன்பான காட்சியை. அதை பார்க்க எல்லாத்தையும் நமக்கு புலாலம் கண்டது போய் என்ற மாதிரி அது விரைக்க ஒரு கவலை வருது. அது நான் எங்களோட குடும்பங்களை வச்சு நான் சொல்லல, பொதுவான விஷயத்திலையும் நான் கண்டிருக்கு. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களா, நாங்கள் சந்தோஷமா இருந்தால் பிரகாசமா மற்ற எல்லோரும் சந்தோஷமா இருப்பார்கள். அப்படி இருந்திருந்தால் ஒரு சூழியம் இல்லையே. நாங்கள் மற்றாக்களோட சந்தோஷமா மற்றாக்களோட சந்தோஷத்திலையும் பங்கு கொண்டோடைய தான் நாங்கள் இப்போ கவலைக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அதான் நீங்க சொல்ல எனக்கு நீங்க சொன்னீங்க, நீங்கள் மட்டும் சந்தோஷமா இருக்கும் பிரகாசமா மற்றாக்கள் இருப்பினோம். நான் சொல்ற விளக்கம் அது வித்தியாசமானது. என்னடா தன்னை திருத்திக்குள் சமுதாயம் தானா திருந்தும். முதல் தாங்கள், அதாவது இந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து முதல் எங்களை பார்க்கணும், சேஞ்ச் பண்ணணும். நாங்க சேஞ்ச் பண்ணணும். அது சேஞ்ச் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆட்கள் இருக்கு, எங்களை தான் நாங்க சேஞ்ச் பண்ணணும், வேற ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த முழு உலகமும் சேஞ்ச் பண்ணும். அதனால நான் என்ன சேஞ்ச் பண்ணாம நான் உங்களை சேஞ்ச் பண்ணிடலாம், இந்த உலகத்தை ஒன்றும் செய்யலாம். முதல்ல நான் என்னத்தான் சேஞ்ச் பண்ணணும், என்ன ஒரு பக்குவ நிலையை கொண்டு வரணும், என்ன சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதைத்தான் நான் சொல்றேன். அதனால நீங்க அன்பா இருங்கோ, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அந்த அற்புதமான விஷயம் தெரியும். அதுக்கு பிறகு அந்த எல்லாமே நல்ல விஷயமா தான் நடந்து கொண்டிருக்கோம். உங்களுடைய தெய்வீக தன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். விளங்கி கொண்டால்தான் உங்களுடைய தெய்வீக தன்மையும் எனக்கு தெரியும், இல்லை உங்களுக்கும் தெரியும். பல விதமான கற்பனைகள் பண்ணுவோம். இப்ப நேரம் நாங்கள் இந்த பயணிச்சு வந்திருக்கிறோம், எல்லாத்தோடையும் வந்திருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஒரு நினைப்பு தான், ஒரு நினைப்பு. அதனால நாங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த கடவுளால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகணும். அதான் என்னுடைய விருப்பம். வழிபாடுனா குடி வழிபாடு. இப்போ உதாரணத்துக்கு இந்த புஷ்பலிங்க பார்த்தா நான் கோயிலில் இருக்கேன், வழிபாடுனா வழிபாட்டோட 100% இருப்பார். அப்படித்தான் இருக்கணும். அந்த 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 வழிபாடுனா வழிபாடு அந்த அளவுக்கு ஆழமா இருக்கணும். என்ன அந்த ஒவ்வொரு செயலும் அப்படி ஆழமா இருக்கணும். இப்ப நீங்க கேட்டீங்க அந்த விழிப்பு நிலைன்றது அதுதான், அந்த நிலை. இப்ப நீ வேலைக்கு போகணும்னா வேலை, அந்த நிலையில வேற ஒன்றுக்கு நீங்க தூர நோக்கத்துக்கு போகக்கூடாது. நீங்க இந்த நிமிஷத்துல நிக்கணும். வாழ்க்கை உங்களுக்கு இந்த நிமிஷம் இருக்கு. நீ விட்ட போய் செடிக்கிறோம், நாளைக்கு நான் விட்ட போய் செடிக்கணும் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை அப்படித்தான். அப்ப நாங்கள் எல்லாத்திலையும் அந்த பயணத்தை செய்யணும். அந்த நிமிஷத்துல விழிப்புன்றது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த விழிப்பு நிலையில் நீங்க இருந்து உங்களுக்கே தெரியும். ஒரு அலர்ட்டா இருப்பீங்க, ஒரு சின்ன சத்தம் கூட உங்களுக்கு தெரியுமா. அந்த அளவுக்கு நீங்க ஒரு சரியான ஒரு உங்களோட மைண்ட் எப்பவும் தெளிவா இருக்கும். அந்த நிமிஷத்துல நிற்கும். அந்த நிமிஷத்துல நிக்க உங்களுடைய எல்லாமே போயிடும், ஒன்றும் இருக்காது. விளங்குது? மன அழுத்தம், அந்த இது டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் அதெல்லாம் போயிடும். தியானங்கள் கூடி நீங்க அந்த டீப்பா செய்யணும். அந்த தியானங்களோட முறைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தியானங்களும் உங்களை அந்த சூனிய நிலைக்கு தான் கொண்டு போகும், அந்த வெறுமை நிலைக்கு எம்டி. அந்த அதுக்குள்ளுக்கு போய்க்குதான் நீங்க சில ரகசியம், சில பேர் இந்த கொஞ்ச நேரம் மனதை ஒரு நிலைப்படுத்தி அப்படி இப்படி செய்யுங்க. நீங்க அந்த 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 அதை தாண்டி அந்த புத்த நிலைக்கு போகணும். அந்த உள்ளுக்கு அந்த டீப்பா அந்த எம்டி, அந்த வெறுமை நிலை. அதுதான் என்ன செய்யலாம், அது இந்த நிலையை கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படுறோம், அந்த நிலைமை வருது இல்லையே, அதுக்கு என்ன செய்யலாம்? எம்டி நிலைக்கு போறதுக்கு சாதாரணமா ஒரு நிமிஷத்துலையும் வரும். ஆனா அந்த மனமற்ற நிலை வரணும். மனதுல எல்லாத்தையும் இருந்து நீங்க அந்த இறுக்கம் இல்லா நிலை வரணும். இறுக்கம் இல்லா நிலை வந்த ஒரு செகண்டுக்குள்ளுக்கும் நீங்க அந்த அந்த வெளிக்குள்ளுக்கு போயிடுவீங்க. அதாவது அந்த சூனிய நிலைக்குள்ளுக்கு உங்களுக்குள்ளுக்கு இருக்கிற, அதாவது நான் கரந்துளைன்னு சொன்னேன், அந்த கரந்துளை தான் எங்கள் உள்ளுக்கும் இருக்கு. அது மாதிரி ஒரு வெற்றிடம், அதாவது அதுக்கு டைம் இல்லை. அந்த ஒரு டீப்பான விஷயத்துக்கு போனீங்க போகலாம். ஆனா அது இப்ப நீங்க அதுக்கெல்லாம் போகணும்னு நீங்க நினைச்சா போயிடலாம். அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க தியானிச்சது ஒரு எதிர்பார்க்க சில விஷயங்கள் போயிடலாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா செய்து கொண்டிருக்க ஒரு நேரத்துல அந்த நிலை வரும். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் அடைய போறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது இல்லாது. அப்ப அந்த எங்களை நான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருப்பா அந்த பக்குவ நிலைக்குள்ளுக்கு வந்தோன்னு அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களை கொண்டு போகும். என்ன மாதிரி யாருக்கு யாருக்கும் தெரியாது. விதங்களும் ஒவ்வொன்றும் வித்தியாசமா.
புத்தர் ஒரு விதமாக அறிவார், மாவீரர் ஒரு விதமாக அறிஞ்சிருப்பார், ஜீசஸ் ஒரு விதமாக அறிஞ்சிருப்பார், நம்பி அப்படி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அடைஞ்சிருப்பார். ஆனால் அந்த அதுக்குள்ளுக்கு தான் நிறைய இதுகளும் இல்லை, அந்த ஆழமான இதுக்குள்ளுக்கு தான் எங்களுக்குள்ளுக்கு அந்த மனமற்ற நிலையில தான் நவீன அதில் எல்லாம் அறிஞ்சு கொண்டிருப்பேன் என்று நான் ஒவ்வொரு கேள்வியும் மற்றவனுக்கு ஒரு தீற்ற மாதிரி தான், ஒரு நல்லதை தான். இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆத்மீயத்தில் இந்த பழைய ஆக்கள் அதை சொல்லி இருக்கன்றது கூடி ஒரு நல்ல விஷயம். அந்த அந்த அதை ஏற்கனவே அறிஞ்ச மாதிரி, அதனால அதெல்லாம் நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயம் எல்லாம் சில நேரம் தெரியாம கூட இருந்திருக்கு. அதனால அதெல்லாம் ஒரு சிறப்பான இது சொன்னது. ப்ரோக்ராம் தான் பார்த்தது. பார்த்த இடத்துல என்னோட நண்பன் அதை பார்த்த இங்க விரையிலேண்டக்கா இல்லை, அவங்களோட வெயில வந்து பார்க்கறாங்க. அப்ப உங்களோட அறிவித்தலும் உங்களோட இந்த கல்வி காலத்துல இந்த அன்பை பற்றி புரிய வைக்கிறதும் இந்த மக்கள் இப்பத்தை இளம் யுவதிகளை இவர்களை நல்ல வழிபடுத்துறதுக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியா நான் பார்த்தபடிதான் எனக்கு ரசிச்சு நான் இந்த கவர்மெண்ட் ஆசைப்படுறேன். இந்த இதை நாங்கள் செய்யாம விட்டோம்னா இந்த உலகமே ஒரு மனநோயாளியான இது அர்த்தம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலி லைஃப் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த பக்குவ நிலை, ஏன்னா கண்ணெல்லாம் வெளி ஓட்டத்தெல்லாம் போகுது, இப்போ வெளி பிரச்சனை எல்லாம் போகுது, எல்லாம் உண்மை இல்லை, ஒரு நேர்மை இல்லை, இதுலேயும் ஒரு பொய். இந்த செய்திகளை பார்த்தா கூடி போய், எங்க பார்த்தாலும் போய், எது பார்த்தாலும் போய். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு ஒரு நாட்டுல பிரசிடென்ட் நாங்கள் கொண்டு வரணும்னா கூடி முந்தைய ஒரு நேர்மையானவனை கொண்டு வரக்கூடிய நிலையா இருந்துச்சு. ஒரு மக்கள், அதாவது மக்களோட கையில அவரை கொண்டு வர்றதெல்லாம் இருந்துச்சு. இப்ப மக்களோட கையில இல்லை, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பட் அவங்களோட கையில தான் இப்ப போயிட்டு. அதனால அந்த அதுகள் எல்லாம் இப்போ ஒரு ஆரோக்கியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரசிடென்ட் நாங்கள் கொண்டு வந்தா முந்தைய காலத்தில் அவர் ஒரு நேர்மையானவன், ஒரு நல்லவனை மக்கள் தெரிவு செய்து கொண்டு வந்த நிலை இருந்துச்சு. இப்ப சொன்ன மாதிரி முந்தி மக்கள் நல்ல நிலை உள்ளவர்களை தான் நாங்கள் தெரிவு செய்தோம். இப்ப பணம் இருந்தால் அவர் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப பணம் தான் முடிவெடுக்கு. இப்பத்த காலம் என்னன்னா ஒரு அதுக்கண்டு இருக்கு ஆக்கள். இப்ப நீ சொன்னீங்கன்னா காசு கொடுத்தா அவையெல்லாம் அதெல்லாம் உங்களை எல்லாம் அவரை கூடாத போடலாம நல்லவனை கூடாதாக்கி இது அப்படி இப்படி ஒரு பணம் இருந்துச்சுன்னா அவர் செய்து அவருக்கு ஒரு பிரசிடண்டா வரலாம். அப்படியான ஆட்கள் வந்துச்சுன்னா இந்த உலகத்தை எப்படி கொண்டு வருவேன்? ஒரு ரவுடி கையிலையும் ஒரு இருந்த கையிலையும் உலகம் இருந்துச்சுன்னா அந்த உலகம் ஒரு சாக்கடையா தான் பெறும். நல்ல விஷயத்தை கொண்டு வர மாட்டேன். அப்ப இப்ப ஒரு நல்ல ஆள் கூடி இப்ப ஒரு துணிஞ்சு முன்னுக்கு வந்து இப்ப ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவை நீங்க எடுத்தா கூடி எந்த ஒரு நல்லவனும் ஒரு விளைஞனோ வந்து அதை நிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாம தான் இருக்கு. ஏன்னா ஒரு விலை மாதிரி அந்த விலைக்குள்ளுக்கு போக இயலாது. நல்லவன் போனா நல்லவனையே கெட்டவனாக்கி நல்லவனை இல்லாமே செய்து விடுறவையா. அதனால இப்ப இந்த போக்கெல்லாம் அப்படித்தான் போகுது. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ என்ற ஒரு இரு கேள்விகள் இருக்கின்றது. அந்த கேள்வி மத்தியில நமது முன்னோர்கள், ஆண்டோர்கள், நாயன்மார்கள் காலத்தில் பாடப்பட்ட பாடல் ஒன்று ஞாபகம் இருக்கின்றது. அதாவது இறைவன், அதாவது பிராமணர் வேடத்திலே, வேற ஒரு ரிஷி வேடத்திலே, சித்தர் வேடத்திலே வந்து இல்லத்திலேயே கண்காணித்து கொண்டிருக்கிறாராம். எங்களை கொண்டு நடத்துகிற இல்லம் எப்படி நடக்கிறதுன்றது அந்த அர்த்தத்தை நான் பாடல பாடி காட்டுறேன். பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானென, பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானென, சித்தர் சூழ சிவபெருமான் தில்லை மூதூர் நடம் செய்வான், எத்தனாகி வந்தில் புகுந்தம்மை ஆளும் கொண்டம் பணி கொள்வான், வைத்த மாமலர் செவடி கண் நம் சென்னி மன்னி மலருமி. ஆணித்தரமா 100க்கு 100 வீதம் கடவுள் இல்லை என்றால் மனிதர் இல்லை, மனிதர் இல்லை என்றால் கடவுள் இல்லை. அதான் என்னுடைய ஆணித்தரமான வார்த்தைகள். ஆனால் அதுல இருந்துதான் நாங்கள் இந்த கடவுள் தான் எங்களை படைச்சவர், கடவுள் தான் தன்னோட சேர்க்கிறவன் கடவுள் தான். இதுதான் நிச்சயமா அதான் நான் சொல்றேன். கடவுள் இல்லாத இடமே இல்லை, எல்லாமே கடவுள் தான். இது எல்லாமே திருப்பியும் கடவுள்கிட்ட போய் தான் அது முடியும். அதாவது ஒரு மூலம் இருக்கு, அந்த மூலத்தை விஞ்ஞானம் கொஞ்ச நாள்ல அதை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கலாம். அது ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இருந்திருந்தா அதை கண்டுபிடிச்சிருப்பார். அவர் விஞ்ஞானபூர்வமா அதை இன்னொரு விஞ்ஞானி வந்து ஒரு காலகட்டத்தில் அதையும் விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கலாம். இந்த அன்பு என்றது இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் இவ்வளவு காலம் 40 வருஷம் 45 வருடம் இருந்த இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்த காலங்களில்
இருந்த அன்புன்றது வந்து உண்மையான அன்பும் நேசிப்பும் உள்ளதாக இருந்தது. இப்பொழுது பணத்தின் மீது ஆசை உள்ள அன்பாக இருக்கிறது. இந்த பக்கத்தை நீங்கள் உங்களுடைய இந்த அன்பிலிருந்து கடவுள் என்ற இந்த நிகழ்ச்சியில் எப்படி பார்க்குறீங்க? பூக்கள் ஒவ்வொரு மனுஷனும் பக்குவம் இல்லா நிலையில அவையவே என்னென்னத்தை நோக்கி போறவையோ அப்படித்தான் இருக்கும். ஒரு புத்திசாலியா இருந்தா அவர் அன்பை தான் முதலிடத்துல வச்சிருப்பார். ஏன்னா அதை விட பெருமதியான விஷயம் இல்லை. மற்றதெல்லாம் அன்புக்காக எதை வேண்டாலும் விளக்கலாம், ஆனா அன்பு விளக்கக்கூடாது. அன்பு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அன்பு அதுதான் உங்களோட தெய்வீக நிலை. அன்பே சிவம். அந்த அளவுக்கு நீங்க உங்களை ஒரு புனிதமா வச்சிருக்கிறதும் அந்த அன்பு தான். அப்ப எதுதான் போனா கூடி நாங்க அன்பை தவறவிடக்கூடாது, அன்பில் இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. ஒரு தடவை அன்பு வைக்கிறோம், அந்த அன்பு வந்து பொய்யானது, எங்களுக்கான கஷ்டமான விஷயங்களை செய்துட்டாருன்னு சொன்னால் அந்த அன்பை நாங்க தவறவிடக்கூடாது, மீண்டும் தொடரணும்னு சொல்றீங்களா? ஒருத்தர் உங்களுக்கு அன்பில் ஒரு புள்ள விட்டு இருக்கிறாருன்னு அவர் அறியா நிலையெல்லாம் செய்கிறார். ஒரு ஆள் ஒரு பிள்ளைய ஒரு ஆள் செய்கிறாருன்னா அவர் பக்குவம் இல்லா நிலையெல்லாம் செய்கிறார். அதை நாங்கள் ஒன்று செய்யல. அவர் ஒரு நேரமா உணர்வார், இல்லாட்டி அதுக்கேற்ற அந்த அந்த பனிஷ்மெண்ட் அது இயற்கையிலிருந்து அந்த கணக்கு போடும், நீங்க போடக்கூடாது. நீங்க ஒரு பிள்ளையை செய்ய உங்களுக்கு அது அந்த அந்த காலம் அந்த அதுக்கேற்ற தண்டனையை தந்துடும் உங்களுக்கு உடனே. நீங்கள் அதுல கஷ்டப்பட தேவையில்லை. அது இப்ப நீங்க நல்லது செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரும், நீங்க கூடாது செய்தீங்கன்னா அது கூடாது உங்களுக்கு திரும்பி வரும், அவ்வளவுதான். விளங்குது? அது 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 இயற்கை பார்த்துக்கொள்ளும். நீங்க நல்லதா இருக்கணும், நல்லது செய்திருக்கீங்க. அவர் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்க நல்லா செய்திருக்கீங்க, அவரை மாத்தி இருக்கலாம், இல்ல ஒரு இது செய்திருக்கலாம். அது அவற்றை பிரச்சனை, அது உங்களோட பிரச்சனை. கடவுள் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்துல நீங்க ஒண்ணும் கொண்டுல நீங்க கொண்டு நீங்க ஒண்ணு கொண்டுல கொண்டு போயிருக்க போட்டு. ஆனா நீங்க சந்தோஷத்தை மட்டும் நீங்க இழக்கக்கூடாது. அது அவற்ற பக்குவம் இல்லாத நேரத்தில் அவர் அதை செய்திருப்பார். ஒரு நேரத்தில் அவர் திருந்துவார். அவர் வந்து உங்களோட மன்னிப்பு கேட்கலாம், இல்ல காலம் அவருக்கு அந்த பதில கொடுக்கும். அதனால நாங்கள் அந்த அவரையே நாங்கள் திருப்பி எங்களுக்கு வச்சிருக்க கூடாது. செத்தெரிய அவர்களை மாத்திட்டு அவரை வச்சிருக்க கூடாது. அவர் சொன்ன மாதிரி இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எங்களோட சின்ன வட்டத்துக்களை பார்த்தா கூட ஆரம்ப காலத்தில் வந்த தமிழ் மக்கள் எல்லாம் சரியான அந்யோன்யமாக அன்பாக பண்பாக எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு எதிர்மாறான முறையில் தான் அந்த வாழ்க்கை ஓட்டம் இருக்கிறது பார்க்கக்கூடியது இருக்குது. அது ஏனென்ற கேள்விக்கு நீங்கள் மறுபடியும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருக்கீங்க, நாங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் கார்லாம் ஓடினாங்க. இப்போ நாங்கள் 400 கிலோமீட்டர் காரில் ஓடுறோம். அதான் பிரச்சனை, தேவைப்படும். இப்போ 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போன வாழ்க்கை முறைகள் இப்போ 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் நான் போக வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடிகளும் பொருளாதார நெருக்கடி ஒரு வலை பின்னலுக்கு நாங்கள் மாட்டுப்பட்டுட்டோம். விளங்குறேன், ஒரு வலை பின்னலான அந்த வாழ்க்கை முறைகளுக்கு எங்களை மெல்ல கொண்டு வந்து எல்லாம் நிறுத்திட்டுது. இந்த வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா போடுறது, அதுகளை தந்து இதுகளை தந்து எல்லாரையும் தந்து எங்களை எல்லாத்தையும் ஒரு பெட்டி லைஃபுக்கு கொண்டே விட்டுடுது. ஒரு அறைக்கு இருக்கோ, நீங்கள் அறைக்கு இருந்து உங்களுக்கு சும்மா வாட்ஸ்அப் தர்றோம், இன்ஸ்டாகிராம் தர்றோம், நீங்க பார்த்து கொண்டு பேசாம இருக்கோம் என்ற நிலைக்கு நாங்கள் மெல்லமா போய் சிக்கப்பட்டுட்டோம். அந்த பொறிக்க போய் மாட்டுப்பட்டுட்டோம். எதி மேலே விளங்குறேன், அந்த பொறிக்க போய் மாட்டுப்பட்டுட்டா அது அப்படித்தான். அது எங்களை அறியாமே நாங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்கு வந்து எங்களை நிப்பாட்டுது. அது அரசாங்கங்கள் அதுல எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு வந்துட்டோம். ஒருவரோட கதைக்கிறது இல்லை. இப்ப ஊர்ல இருக்க நாங்க போய் ஒரு டீ குடிப்போம், ரோட்ல சைக்கிள்ல போவோம் வருவோம், அப்படி இல்லை. இப்ப அரைக்குள்ள டங் கண்டி ஃபங்க்ஷன்ல போயிருந்தாலும் எல்லாம் கண்டியோட நிற்கிறது. அப்பா கிட்ட போனாலும் கண்டியோட நிற்கிறார், பிள்ளை பார்த்தா பிள்ளையும் கண்டியோட நிற்குது, எல்லாரும் கண்டியோட நிற்கிறது. ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப்போட அன்போ, அப்பா அம்மா பிள்ளையோட கதைக்கிறதோ, பிள்ளை தாயோட கதைக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு வருது. என்ன அது இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் குறைஞ்சு கொண்டு வருது. இப்போ அப்பா பிள்ளைங்க கதைக்கிறதே இன்னும் தான் சில பேர் நான் நினைக்கிறேன். என்னன்னா பிள்ளை மாதிரி ஒரு இடத்துல மூலையெல்லாம் கட்டிட்டு கண்டியோட இஞ்சி கண்டி, ஏன்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா மனநோயாளி ஆகிட்டது. நீங்க கண்டியோட இருக்கீங்க, நீங்க நினைப்பீங்க என்ன பிள்ளை எல்லாம் கண்டி, ஏன்னா அதெல்லாம் மன அழுத்தத்துல அந்த கண்டியில பாக்குறது நியூஸை பார்த்து தங்களை மனதை தேய்ச்சி கொள்வோம்டா. இப்போ நீங்க நினைப்பீங்க கண்டியை பாக்கீங்க, நீங்களுடைய கண்டியை பார்த்து கொண்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு மன அழுத்தம், மன அழுத்தத்தை போக்காடுறதுக்கு இப்படி கண்டியோட மேற்கட்டு ஏதோ அந்த டைமோட இப்படி போட்டுமெண்டா. அந்த இதுகளை எல்லாம் நாங்கள் உடன் கொடுக்க கூடாது. அந்த கண்டியோட ரூமுக்கு கூட வேலை எப்பவும் வேலை செய்து கொண்டிருக்கோம்.
கொண்டிருக்கணும், இல்லாட்டி ஸ்போர்ட் நட இல்லாட்டி ஆட்டம் டான்ஸ் அப்படி ஏதாவது செய்து கொண்டிருக்கணும். ஆக்டிவான இது அந்த கன்னிகை போய் நான் மாட்டி போட்டுட்டோம்னா அப்புறம் அதுலேருந்து நான் வெளியில வரவும் இல்லை. அது ஒரு வேற உலகத்தை உங்களுக்கு காட்டு கிரியேட் பண்ணும், இப்படி கிரியேட் பண்ணணும், இப்படி கிரியேட் பண்ணணும், அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் அண்டு நீங்க உங்களுக்கு சிக்கப்படுவீங்க. அந்த நேரங்களில் நீங்க ஒரு கனவேலை செய்யலாம், ஒரு பூந்தோட்டம் செய்யலாம், இல்லாட்டி ஒரு சைக்கிளிங் செய்யலாம், இல்லாட்டி வெளியில நடக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நடக்கலாம், இல்லாட்டி குக்கிங் செய்யலாம், ஏதாவது வித்தியாசமா செய்து கொண்டு இருக்கணும். என்ன காரணம்னா செயல் இல்லாமல், அதாவது ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க மன அழுத்தத்துக்கு போறீங்க. உங்களுக்கு டைம் இருக்கு, நிறைய டைம். அந்த டைமுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு மேல கொடுக்கணும். இந்த உங்களோட மனமும் ஒரு சுப்பி, நீங்க சும்மா இருந்தா உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வர முடியும் மெல்ல மெல்லமா. நீங்க அது சும்மா இருக்காத ஏதாவது செய்து கொண்டு இருக்கணும், இல்ல டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது செய்யணும், இல்லாட்டி யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், இல்ல வாலண்டியரா போகணும், இங்க போய் வாலண்டியரா ஹெல்ப் பண்ணணும், இல்ல இந்த வாலண்டியரா போய் புல்லு பிடுங்கணும், இந்த ரோட்டை கிளீன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மைண்டுக்கு நல்ல உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வேலை இல்லையா நீங்க அப்படியே ஏதாவது செய்யணும். ஏன்னா மனதுக்கு நீங்க சும்மா இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது, ஏதாவது இயங்கி கொண்டிருக்கணும். இப்போ சைக்கிள் ஓடிக்கொண்டிருந்தா அந்த சைக்கிள் போய் கொண்டிருக்கும், சைக்கிள் நீங்க நிப்பாட்டினீங்கன்னா விழுந்துருவீங்க. அப்ப சைக்கிளோட ஓடிக்கொண்டு இருக்கணும். நீங்க சொன்னீங்க சும்மா இருக்கிற ஏதாவது செய்து சரியான வாஸ்தவம். அதோட நாங்கள் இல்லத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களை வாரியா சமைக்கிறார் கொள்றார், இல்லை பல வகைகளும் செய்கிறார்கள். அப்ப நாங்கள் பாத்திரம் கலவுற வேறையாவது நாங்களா கேட்டு செய்ய அன்பு டபுளா வருது. அப்ப நாங்கள் அவருக்கு உதவி செய்கிறோம், மொத்த செய்கிறோம், எங்களுக்கு மன திருப்தியா இருக்கு. அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது, நாங்களும் முத்தாசியா செய்யணும். அப்பதான் சந்தோஷமா இருக்கலாம், உள்ள மகிழ்ச்சி அடையும். நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி நான் அதை செய்தாண்டா உள்ளமும் மகிழ்ச்சி அடையும். அதுதான் நான் சொன்னீங்க ஸ்போர்ட்ஸ் செய்யுங்க, டான்ஸ் ஆடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, நல்ல விஷயங்கள். நாங்கள் தனிமைதான் நம்ம என்ன பொறுத்தளவையில என்னுடைய சொந்த ஒப்பீனியன் ஒரு மனுஷன் 67 வயசுக்கு பிறகுதான் ஒரு புதுசா பிறக்கிற ஒரு வயசு 67 வயசு அவருக்கு முடிக்க தான் அவருக்கு முதலாவது வயசு தொடங்கும். அதுதான் என்னுடைய கணிப்பு. என்ன காரணம் என்றால் இந்த 67 வயசும் அவர் குடும்பத்துக்காக செலவழிச்சிருக்க, இல்ல வாழ்க்கையால போராடி இருக்க, பிள்ளைங்க பிரச்சனை, வைஃபிന്റെ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்று தன்னை பார்த்ததில்லை. அந்த பென்ஷன் என்றைக்கு அவருக்கு வருதோ அன்றைக்கு பிறகுதான் அவர் வாழ தொடங்குற தனக்கண்டு. அப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணுவோம் தன்னை வாழ்க்கையை. முதலாம் வயசு அன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனா சில பேர் அப்படியே நினைக்கிறது, தனக்கு பென்ஷன் வந்துட்டு தனக்கு ஒன்றுமே இயலாது. அது அந்த பார்வை அவையில என்ன பொறுத்தவரையில இன்றைக்கு ஒரு ஆளுக்கு 67 வயசு தொடங்கோ அன்றைக்கு தான் அவர் முதலாம் வயசுல காலடி எடுத்து வைக்கிறார். அன்றைக்கு தான் அவருடைய வாழ்க்கை தொடங்கும். அந்த வாழ்க்கைய அதுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய டேலண்ட காட்டணும். வாழ்க்கை கூட சந்தோஷமாக்கணும், இவ்வளவு செய்யணும், நடக்கணும், வாழ்க்கையை கொண்டாடணும். ஏன்னா அந்த நேரம் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய விஷயம், அந்த விஷயம், இந்த விஷயம், அதுலேயே தங்களுடைய வாழ்க்கையை அடிச்சிருப்பாரு. தன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாரு. இப்பதான் வாழ்வோம். அதனால என்ன பொறுத்தவரை வயசு போறன்ற விஷயம் ஒன்று இல்லை. அது எங்கட மனம் நாங்களா உருவாக்கி கொள்றோம். எனக்கு வயசு போயிட்டு நானா உருவாக்கி கொள்றது, அதனுடைய வயசு போகாது. மரணமும் இல்லை. பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் மரணம் இல்லை. மரணத்தை கூடி வெல்லலாம், மரணத்தை கூடி இல்லை. மரணம் கூடி இன்றைக்கு நிறைய பேர் சொல்லியிருக்க மரணம் இருக்கு. ஆனா அப்படி ஒரு மரணம் நிலை கூடி இல்லை. மரணத்தை அந்த பக்குவ நிலை, அந்த அந்த அதாவது தியானத்தின் மூலம் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த சூனிய நிலையை அறிஞ்சா அந்த அறிஞ்சவருக்கு மரணத்தை கூடி வென்றுவார். மரணம் கூடி இல்லாத விஷயம் தெரிஞ்சிடும். என்ன காரணம்னா அந்த மரணம் உயிருக்கு மரணம் இல்லை. இந்த உடம்பு ஜாக்கெட்டை காட்டி எறிகிற மாதிரி இருந்துட்டு எங்களோட உயிர் போயிடுது. ஏன்னா மூலத்துல இருந்து எங்க இருந்து மூலத்துல இருந்து வந்துச்சோ அந்த மூலத்துக்கு திருப்பி போயிடுது. அவ்வளவுதான் உயிர். நீர் ஒரு சட்டோட வந்து நீ சின்ன போனா சட்டை காட்டி எறியுது, விளங்கு சட்டை காட்டி எறிஞ்சிட்டு போகுது. அது மாதிரி தான் இந்த உயிர். இந்த உயிர் வந்திருக்கு திருப்பி அதே மூலத்துக்கு போயிடுது. எங்க இருந்து வந்துச்சோ அங்க போயிடுது. அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் இல்லை, இது மாதிரி பல கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு. அதனால அந்த பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் அந்த மூலம் தான் இயக்கி கொண்டிருக்கு. அந்த மூலம் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கு. அப்ப அந்த மூலத்துக்கு தான் நான் பார்த்தனால இந்த மரணம், இந்த வயசு போச்சு அப்படி இப்படின்னு நீங்க நினைக்கிறது ஒன்றும் இல்லை. அது நீங்களா உருவாக்கி கொண்டிருப்பீங்க. இப்ப நீங்க வயசு போயிட்டு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வயசு போகும். உங்களுக்கு மரணம் நினைச்சீங்கன்னா மரணம் வரும். ஆனா
நீங்க தான் அதை கூப்பிடுறீங்க, நீங்க தான் அதை உருவாக்கி வச்சிருக்கீங்க, மற்றபடி அது ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த வசனம் சொன்னீங்க, இந்த சட்டையை கட்டிட்டு போகிற மாதிரி இல்லை. இது சின்ன வயசுலேயே எங்களோட மூதாதையர் சொன்னவன், அழியும் பொருளும் அழியா பொருளும் சேர்ந்திருப்பது தான் அந்த கோயில். அந்த கோயில் வந்து நாங்கள் வெளியில் கல்லோ மணலோ அது இல்லை. அந்த கோயில் வந்து அந்த உடம்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி அழிவில்லாத பொருளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அழிகிற பொருளுக்கு தான் நாங்கள் நிறைய முக்கியம் கொடுக்குறோம். அதைத்தான் நீங்கள் இவ்வளவு நேரம் பேசுறீங்க. அந்த அழிவில்லா பொருள் போய் சேர்ற இடத்துல போய் சேரும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த அற்புதமான இடத்துல, அதை நீங்கள் சொன்னது சரியான பாயிண்ட். அந்த அற்புதமான இடத்துல நாங்கள் போய் நின்றால் தான் அது எங்களுக்கு கை கொடுக்கும். உண்மையிலேயே அதை நான் நன்றி. அதை நான் நீங்கள் பேசும்பொழுது உண்மையிலேயே அதை உணர்ச்சி வளர்ப்பு கையதற்கான் என்னன்னு சொன்னால் அதை அறிஞ்சு கொள்ளவும். நன்றி நன்றி. நிச்சயமா அந்த பிரிவு புத்தரோ அவை எல்லாம் அந்த தியான வழியில அந்த சூனிய நிலைக்குள்ளுக்கு போயிருக்கிறவன். அந்த சூனிய நிலையோட போயிருக்க நாங்கள் உயிரோட சேர்த்து நாங்கள் அந்த அந்த மூலத்துக்கு நாங்கள் போகக்கூடிய வித்தையில இப்ப அவையில் அமைஞ்சிருப்பேன் தான் நினைக்கிறேன். அதனால அந்த உயிர்ன்றது அந்த அது எங்க இருந்து வந்துச்சோ அது அங்க திருப்பி போயிருக்கு. நல்ல புள்ளியை நீங்கள் தொட்டிருக்கிறீங்க. என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து 66 வயதுக்கு பின்பு அவனுடைய அதுக்கு பிறகுதான் அந்த வாழ்க்கை ஆரம்பமாகிற அந்த உங்களுடைய சொல்லாடல் மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு இப்போ 64 பிறகு எனக்கு பிறக்கிறதுக்கு டைம் இருக்கு. நிச்சயமா என்ன காரணம்னா அந்த டைமுக்குள்ளதான் எங்களோட வாழ்க்கை தொடங்குது. இல்லை எல்லாத்தையும் வந்து நாங்கள் கடைசியில் எங்களுக்காக நானுமோ எங்களுக்கு வாழ்றது எங்களால் நாங்கள் என்ன கூடுதலாக செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். நாங்கள் எப்போ திரும்பி நாங்கள் எங்களுக்குள்ள பார்க்குறோமோ அன்றைக்கு நாங்கள் முதல் நாள், அன்றைக்கு எங்களோட பிறப்பு, அன்றைக்கு எங்களுடைய அந்த நாலேஜ், அந்த ஞானம்னு சொல்லுவோம். அந்த அந்த அற்புதமான எப்போ நாங்கள் திரும்பி எங்களுக்குள்ள, அதாவது நோ டைசல், அதாவது உன்னையே நீ அறிஞ்சு கொள்ள வேண்டும் பல ஞானிகள் சொல்லிட்டு, அதே மாதிரி நிறைய ஞானிகளும் அதைத்தான் சொல்லியிருக்கு. திரும்பி நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் பார்க்கணும். அந்த பார்க்குற நாள் தான் முதல் நாள். அது உண்மையிலேயே நீங்க சொன்னது 67 வயசு இருக்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு. 25,550 நாள், 25,550 நாள் வெறும் சரியான குறைவு. இந்த வாழ்க்கை காலம் சரியான குறைவு. இவ்வளவு காலத்தையும் கழிச்சிட்டு மிச்சத்தை பார்த்தால் இன்னொரு 500 நாளும் 600 நாளும் தெரியாது. அப்ப அந்த அதுக்குள்ள நாங்கள் வாழ்ற காலம் தான் அற்புதமான காலம். இப்ப நாங்க அற்புதங்கள் ரகசியங்களை நாங்க விளங்கி கொள்றோம். அது 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 இப்ப நாங்க விளங்கி கொள்ளாட்டி உங்கள்கிட்ட அது இருக்கும். அது அது ஒரு ஆள் விளங்கி கொள்ளாதட்டையும் இருக்கும். இப்ப நான் என்னத்துக்காக இந்த சில நேரம் 67 வயசு சொல்றேன்னா, கூடுதலான நாட்கள் முடங்கி போயிடுறேன், தங்களால் இயலாது என்ற ஒரு மனநிலையில வந்துடுறேன். அதனாலதான் நான் அந்த இதை சொல்றேன். என்ன காரணம்னா, இப்ப அவையிலேயும் நாங்கள் ஒரு நிச்சயமா அவையில அந்த மட்டத்துக்கு போகக்கூடாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமான நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷமும் துடிப்பான நிமிஷம். அதுகளை எல்லாம் நாங்க தவற விடக்கூடாது. நாங்கள் நிறைய விஷயத்தை தவற விடுறோம். நாங்கள் எல்லாத்தோடையும் ஒப்புடுறோம், அங்க ஒப்புடுறோம், இங்க ஒப்புடுறோம். எங்களை மட்டும் நாங்க பார்க்கிறோம், மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கிறோம். எங்களுக்கு உள்ளுக்கு இருக்க விஷயத்தை மட்டும் நாங்க பார்க்கிறோம், மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கிறோம். எல்லாம் பார்க்கணும். அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், அது இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு சந்தோஷம் மட்டும் நாங்க பார்க்கிறோம்.